இந்த Bollinger Band நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து 20 டேஸோட ஆவரேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்பர் பேண்ட் வித் +2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லையும், லோயர் பேண்ட் வித் வந்து -2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ்லையும் இருக்கும். இதில் மேக்ஸிமம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம்குள்ள. ரொம்ப கம்மியான நேரத்தில், கம்மியான டைம்ஸ் ஆர் கம்மியான அப்ரோச் ஆர் கம்மியான இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த டைமில் மட்டும்தான் மேலே இருக்க அப்பர் Bollinger பேண்டை தொடும். ஸோ இங்கே பாருங்க, வெரி ஃபியூ க்ளோசிங் prices should be above the upper Bollinger band. அதே மாதிரி very few closing prices should be below the lower Bollinger band. இதை தவிர மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் போயிட்டு இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் ப்ரைஸ் ஷுட் பி வித்தின் த அப்பர் அண்ட் லோயர் Bollinger band. அதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எப்பயாவது தான் வந்து இந்த மேலேயும் கீழேயும் பிரேக் பண்ணும். அந்த பிரேக் பண்ணுற இடத்த வந்து ஃபைன் பண்ணி அந்த டைமில் பர்ச்சேஸ் அண்ட் சேல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக் பண்ணுறப்ப நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ Bollinger Band எப்படின்னு பார்த்தோம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி எனேபிள் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜீரோ தான். அதில் வந்து அந்த கை டேப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் எப்படி Bollinger Band வந்து எனேபிள் பண்ணுறது, ஸோ தட் மேலே போகிறப்ப வாங்கலாம், கீழே போகிறப்ப விற்கலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் த டிவியேஷன்ஸ். அது பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து நிஃப்டி 50யோட சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்லி 16,968.20 போயிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இப்போதைக்கு எவ்வளோ போகுது அப்படின்றத மட்டும் தான் ஹைலைட் ஆயிருக்கு. 1 மினிட் சார்ட்டை 1 டேக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ Bollingரை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டடீஸ் அப்படின்னு மேலே இருக்கு இல்லைங்களா, அங்கே கிளிக் பண்ணிட்டு வேலை BOLIன்னு சர்ச் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இப்படி கீழே இருக்கும் Bollinger பேண்டுன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சர்ச் பண்ணுறேன், Bollinger பேண்ட் வந்துருச்சு, அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அப்பர் சர்க்கியூட் 2+2ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து -2ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஆவரேஜ் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நான் செட் பண்ணியிருக்க வேல்யூஸ் வந்து டிவியேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா Bollinger வந்து 20,2 அப்படின்ற இடத்துல செலக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக், எடிட் செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுக்கு தேவை மாதிரி இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ டிவியேஷன் வந்து எனக்கு 3 வேணும், 4 வேணும், எவ்வளோ வேணும் செட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாண்டர்ட் வந்து 2 தான் வச்சுருக்காங்க. ஸோ அதே தான் இருக்குது, டன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கே ஹிட் ஆயிருக்கு, கீழே எங்கே வருது அப்படின்றத உங்களால் பேட்டர்னைஸ் பண்ண முடியும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த Bollinger பேண்டை தான் வந்து ஆல்வேஸ் பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மேலே டாப்பை ஹிட் பண்ண உடனே we are seeing இறங்குது மார்க்கெட். திஸ் will help. Thank you everyone. Bye.